நம்மிடம் சிந்தித்து பாருங்கள். உங்களை பெற்று வளர்த்த தந்தை உங்கள் முன்னால் இருக்கும்போது நீங்கள் ஒரு அந்நிய மனிதரை பார்த்து அப்பா என்று அழைத்தால் உங்கள் தந்தையின் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். உங்களுக்கு தேவையான உணவு, உடை, கல்வி, பாதுகாப்பு என அனைத்தையும் உங்கள் தந்தை ஒருவராகவே நின்று கவனித்துக் கொள்ளும் போது நீங்கள் ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு தந்தையை தேடி ஓடுவீர்களா? ஒரு சாதாரண மனித தந்தையாலேயே அனைத்தையும் செய்ய முடியும் என்றால் அகிலத்தை படைத்த அந்த பேராற்றலுக்கு ஏன் உதவியாளர்கள் தேவை? இந்து மதத்தில் படைக்க ஒரு கடவுள், செல்வத்திற்கு ஒன்று, கல்விக்கு ஒன்று என தனித்தனி தெய்வங்கள் உண்டு. ஒரு கடவுளிடம் செல்வத்தை கேட்கிறோம், ஆனால் அவரிடம் கல்விக்கான அதிகாரம் இல்லை என்றால் அவர் ஒரு முழுமையான கடவுளா? இறைவனுக்கு லிமிட் அல்லது எல்லை இருந்தால் அவர் எப்படி பேராற்றல் மிக்கவராக இருக்க முடியும்? கல்வி, செல்வம், பாதுகாப்பு என எல்லாவற்றையும் ஒரே ஒருவன் வழங்க முடியும் என்பதே அந்த படைப்பாளனின் வல்லமைக்கு சான்று. அவனிடம் ஸ்பெஷலிஸ்ட் என்ற தேவையே இல்லை. அவன் ஒருவனே அனைத்திற்கும் போதுமானவன். பலர் சொல்கிறார்கள், யாரை வணங்கினால் என்ன, எல்லாம் ஒன்றுதான் என்று. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள். உங்கள் முதலாளிக்கு வழங்க வேண்டிய மரியாதையை அங்குள்ள ஒரு மேசைக்கோ அல்லது நாற்காலிக்கோ வழங்கினால் உங்கள் முதலாளி ஏற்றுக்கொள்வார்? படைத்தவன் ஒருவன் இருக்க அவனது படைப்புகளை, சிலைகள், மனிதர்கள், இயற்கை அவனுக்கு சமமாக வைப்பது அந்த படைப்பாளனை அவமானப்படுத்துவதற்கு சமம். குர்ஆன் 4:48 எச்சரிக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். இது வெறும் மிரட்டல் அல்ல, இது நீதியின் வெளிப்பாடு. உண்மையான உரிமையாளரை அங்கீகரிக்காதது மிகப்பெரிய அநீதி. கல்விக்கு ஒரு கடவுள் என்றால் அந்த கடவுளை படைத்தது யார்? செல்வத்திற்கு ஒரு கடவுள் என்றால் அந்த செல்வத்தை படைத்தது யார்? அணு முதல் அண்டம் வரை அனைத்தையும் ஒரே நேரத்தில் கண்காணிக்கும் அந்த ஏக இறைவனுக்கு வேலைகளை பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு எஜமானுக்கு கட்டுப்படுவதை விட பல எஜமானர்களுக்கு கட்டுப்படுவது உங்கள் வாழ்வை சிதைத்துவிடும். குர்ஆன் 12:39 பிரிந்து கிடக்கும் பல கடவுள்கள் சிறந்தவர்களா அல்லது அடக்கி ஆளும் ஏகனாகிய அல்லாஹ் சிறந்தவனா? உங்கள் தேவைகளை ஒருவரிடம் மட்டும் முன்வையுங்கள், அவர் உங்கள் உள்ளத்தில் இருப்பதை அறிபவர். அந்த ஏக இறைவனை விட்டுவிட்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கற்பனைகளுக்கு பின்னால் ஓடாதீர்கள். உண்மை ஒருபோதும் மாறாது. சத்திய தேடலில் என்னுடன் இணைந்திருங்கள். இன்னும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மறக்காமல் என்னை ஃபாலோ செய்யுங்கள்.